வணக்கம் சுவாமி. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? சக்கலேஷபுரத்துல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்க வீட்டு பெரியவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதனால தனவந்திரி ஹோமம் பண்ணணுமா. தனவந்திரி ஹோமன்றத சின்ன பசங்க விளையாட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? 10 லட்சம் ரூபாய் ஆகும் அதுக்கு. தர அவங்க தயாரா இருக்காங்க. இந்த கோயில்ல ஹோமத்தை பண்ணா பெரியவருக்கு உடம்பு சுகமாயிடும்னு அவங்க நம்புறாங்க. என்னைக்கு பூஜை பண்ணணும்? நாளைக்கே பண்ணா தேவையில்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா இது 3 நாள் முழுசா நடத்தி ஆகணும். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி பண்ணலாம். மொத்தத்துல நாளைக்கு பூஜையை ஆரம்பிச்சிடணுமா? அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருங்க. 2 பேரை அனுப்பி எத்தனை பேர் தேவைப்படுறாங்களோ அவங்கள கூட்டிட்டு வந்துருங்க. அப்புறம் ஹோமத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்மகிட்டே இருக்கணும். அதுக்கு மேலேயும் வேற ஏதாவது தேவைப்படுதுன்னா அதையும் வரவழைச்சிருங்க. வரவங்களுக்கு கோவிலே தங்க ஏற்பாடு பண்ணிடலாமா? வேண்டாம், கோவில்ல இருந்து அவங்க கொஞ்சம் தூரத்துல இருக்கட்டும். நாளைக்கு நம்ம பூஜையை ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு அவங்க பெரியவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. அப்புறம் முன்பணத்தை முதலே வாங்கி வச்சுக்கோங்க. உங்க அனுமதி இல்லாம பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லியும் 10 லட்சம் ரூபாவை டேபிள்ல வச்சுட்டு போயிட்டாங்க. அதை நான் பீரோல வச்சு பூட்டியிருக்கேன். ஓ, அப்படின்னா அடுத்து 3 நாள் கோவில்ல பிரசாதம் வாங்க வர்ற ஜனங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. சேகரன் கிட்ட அடுத்து 3 நாள் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லுங்க. 3 வேளையும் அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணணும். 3 நாளும் 500 பேருக்கு பிரசாதத்தை விநியோகம் பண்ண வேண்டியிருக்கும். தேவைப்படுறதெல்லாம் தாராளமா வாங்கி சொல்லுங்க. அப்புறம் இந்த 3 நாளைக்கு கோவில்ல வேலை செய்யற யாரும் லீவ்ல போக கூடாது.